வந்து வார்த்தைகளோட வரலாறு. முன்னாடி கோபி ஆரம்பிக்கும் போது வார்த்தைகள் எல்லாம் பொய், மொழியெல்லாம் பொய் அப்படின்ட்டாரு. அதனால் வந்து பொய்யோட வரலாறு கிட்டத்தட்ட சொல்கிற மாதிரி தான். இது பொதுவாக சின்ன வயசில் வரும்போது வெக்கேஷனில் பசங்களுக்கு வரும்போது இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தால், யாராவது வீட்டுக்கு வந்தால், இது ஆங்கிலத்தில் செரண்டிபிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கும். செரண்டிபிட்டின்னு வயசான பிறகு அந்தளவுக்கு இந்த இன்ப அதிர்ச்சிலாம் எதுவும் வராது நம்மளுக்கு. சின்ன வயசில் இருக்கும். இந்த செரண்டிபிட்டின்ற வார்த்தை வந்து இலங்கை தீவுக்கு பேர் வந்து சரந்தீப். இலங்கையில் இருக்கவங்க அது சிங்கத்தீவு, சிங்களத்தீவு, அதுலேருந்து வந்த வார்த்தைன்னுவாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதை சேரன் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செரந்தீப்புக்கும் இன்ப அதிர்ச்சிக்கும் என்ன ரிலேஷன்னா, அரேபியாவிலேருந்து குதிரை வியாபாரம் பண்ண வந்தவங்க, அரேபியாவிலேருந்து வந்தவங்க இலங்கை தீவு அடைஞ்சோன்னா உங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஒரு டிராபிக்கல் பேரடைஸு, அதன் பிறகு பழங்கள், அருமையான சாப்பாடு, இதெல்லாம் இருக்குது. கச்சை அணியாத பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் அது வந்து சொர்க்கம்னு சொல்லாங்க. அது இன்ப அதிர்ச்சி. இந்த செரந்தீப்புன்ற வார்த்தை இன்ப அதிர்ச்சிக்கு அதான் ரிலேஷன். இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷ் டிக்ஷனரிக்கு வந்ததுன்னா, வில்லியம் செஸ்டர் மைனர்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் உருவாக்கும் போது அந்த ரிலேஷனை, இந்த வரலாறுக்கு தான் காரணம்னு சொல்லி எழுதி போட்டார். ஸோ கதை அதான் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியோடைய உருவாக்கம். ஸோ 1800களில் 700களில் இங்கிலாந்து சாம்ராஜ்யம், கிரேட் பிரிட்டானியா சாம்ராஜ்யம் உலகம் ஃபுல்லாக இருந்தபோது சொல்லுவாங்க, சன் நெவர் ஸ்லீப்ஸ் இந்த பிரிட்டிஷ் எம்பையர். அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வர லெட்டர் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க லோக்கல் ட்ரைபல் லெட்டர். நியூசிலாண்ட்லேருந்து மாவரையோடு சேர்ந்து வரும். இந்தியாவிலேருந்து வர்றது ஒரு 100-1000 லாங்குவேஜ்லேருந்து சேர்ந்து வரும். எந்தெந்த லாங்குவேஜில் இங்கிலீஷ் எப்படி எழுதுறாங்கன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அங்கேருந்து செட்டில் ஆன இங்கிலீஷ்லாம் வந்து லோக்கல் இங்கிலீஷ் மக்கள்லாம் அந்த லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ணி ஒரு மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இங்கிலாந்து கவர்மெண்ட் ஒழுங்காக நடத்தணும்னா ஒரு லாங்குவேஜ் வந்து இது ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க 1837. அது ஆரம்பித்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் அந்த சேலஞ்ச் என்னன்னு. ஏன்னா எங்கே ஆரம்பிக்கிறது, எந்த வேர்ட்ஸை எப்படி எடுக்கிறது, எப்படி கலெக்ட் பண்ணுறது, எப்படி ஆரிஜின் எடுக்கிறது. கிட்டத்தட்ட 37 ஆரம்பித்து 87 வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களால ப்ரோக்ரஸே பண்ண முடியல. ஏன்னா வர வார்த்தைகள் வந்து நிறைய பேரோட ஒப்பீனியன்லாம் இருந்தது. இது நம்ம 55 அப்படி விட்டுருவோம். 1930 ஸ்காட்லாண்டில் ஜேம்ஸ் முரேன்னு ஒருத்தர் பிறந்தார். அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு 10-14 வயசு இருக்கும்போது குடும்பத்து வறுமை காரணமாக படிக்க முடியல ஸ்காட்லாண்டை. ஆனால் அவர் படிக்கலனா கூட அவருக்கு வந்து அப்பயே வந்து அங்கே இருக்க சின்ன நூலகத்தில் போய் அவருக்கு மொழிகள் மேலே இன்ட்ரெஸ்ட் நிறைய. நீங்கள் நினச்சிக்கணும், 1850 அவர் வந்து மொழிகள் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவர் வந்து ஆட்டோ டைடாக்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவரே தானாக ஒரு மொழியாக படிக்க ஆரம்பித்தார். அவரே ஒரு மொழியாக படிக்க ஆரம்பித்து அதன் பிறகு ஸ்காட்லாண்ட்லேருந்து இங்கிலாந்து வேலைக்கு வந்து இங்கிலாண்டில் ஒரு பேங்க்கில் எழுத்தராக வேலைக்கு சேர்ந்தார். அவர் வேலைக்கு சேர்ந்த வங்கி பேர் சார்ட்டர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்றைக்கும் அந்த பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கோட பேர் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். அந்த பேங்க்கில் தான் அவர் வேலைக்கு சேர்ந்தார் எழுத்தராக. அதன் பிறகு பிரிட்டிஷ் மியூசியத்தோட ரிவ்யூ படித்து பார்த்தா நிறைய ரிவ்யூ என்ன சொல்லுவாங்கன்னா, கொள்ளைக்காரங்களுடைய மியூசியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா வரலாறும் பொக்கிஷத்தையும் கொள்ளடிச்சு வச்சுருக்காங்கன்னு. அந்த மியூசியத்தில் லிங்குவிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் அவர் வேலைக்கு அப்ளை பண்ணார். அவர் அப்ளை பண்ணும்போது அவருக்கு என்னென்ன மொழி தெரிஞ்சிருக்கோன்னு அவர் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணார். அவர் எழுதியிருக்கிறது இட்டாலியன், ஃப்ரெஞ்சு, கேட்டலான், ஸ்பெயினில் ஒரு பகுதி கேட்டலான், ஸ்பானிஷ், லத்தீன், போர்ச்சுகீஸ், வாடோவிஸ், டச், ஜெர்மன், டேனிஷ், ரஷ்யன், ஹீப்ரூ, சிரியாக், அராமிக், காப்டிக், ஃபெனோஷியன், பர்ஷியன், 23 மொழிகள் கிட்டத்தட்ட. இத்தனை மொழியும் அவர் சொந்த முயற்சியில் 1800 அவரே படிச்சுக்கிட்டது. அப்புறம் அவருக்கு அந்த வேலை கிடைக்கல. ஏன்னா அவருக்கு வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ காலேஜ் சர்டிஃபிகேட்டோ கிடையாது. அதன் பிறகு இந்த பக்கம் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வேலை நடக்குது 30 வருஷமாக, ஒரு ப்ரோக்ரஸும் இல்லை. அதன் பிறகு அவருக்கு ரெக்கமெண்டேஷன் எழுதி கொடுத்து, இந்த டிக்ஷனரி வேலை முடியணும்னா இதுக்கு பண்ணுற ஒரே ஆள் இவரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூக்கு போய், அந்த இன்டர்வியூவில் ஒரு 5 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் பேர் சார்ல்ஸ் டாட்சன். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, லீவிஸ் கேரோல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் எழுதினவர்.
அவர் ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட் ஏன் எழுதுறாருன்னா அவரோட ஃப்ரெண்டு ஹென்ரி லிடல்னு சொல்லிட்டு, இது துணுக்கு செய்தி தேவையில்லை கதைக்கு. ஹென்ரி லிடலுக்கு வந்து 3 பொண்ணுங்க அவர் ஃப்ரெண்டு. அவர் 3 பொண்ணுங்களுக்கும் நீ சொல்லிக் கொடு, நீ மேக்ஸ், அவர் வந்து மேத்தமெட்டிஷியன், ப்ரைமரி மேத்தமெட்டிஷியன், இங்கிலீஷ்லாம் அவர் கதையும் எழுதுவார். என் 3 பொண்ணுங்களுக்கும் நீ இங்கிலீஷ் மேத்லாம் சொல்லிக் கொடுன்னு அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. கூப்பிட்டோன்னே அவரோட நடு பொண்ணு 10 வயசு ஆலிஸ். ஆலிஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அந்த ஆலிஸ்க்காக அவர் எழுதினக்காக தான் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டு. ஆலிஸ்க்கு 10 வயசு, லூயிஸ் கேரல், சார்ல்ஸ் லட்விக் டாட்சனுக்கு 40 வயசு. ஒரு 2 வருஷம் அவர் கதைலாம் சொல்லி கொடுத்துரும். அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்க அப்படின்னாரு. பொண்ணுக்கு 12 வயசு, லூயிஸ் கேரலுக்கு 40 வயசு. இனிமேல் வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்தி தெரிய தள்ளிட்டாங்க அவரை. அது கதைக்கு சம்மந்தம் இல்லை, சொல்கிறேன், துணுக்கு செய்தியாக சொன்னேன். இவங்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணி அதன் பிறகு அவருக்கு அந்த வேலை கொடுத்தாங்க. என்ன மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நிறைய பேர். மைக்ரோசாஃப்ட் என்கார்ட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்ரோசாஃப்ட் என்கார்ட்டா இல்லை, எனக்கு வயசாகிடுச்சு அதனால் தெரியும். அதாவது 93ல் மைக்ரோசாஃப்ட் உச்சத்தில் இருந்தபோது மிகப்பெரிய என்சைக்ளோபீடியா கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. பில்கேட்ஸோட சைட் ப்ராஜெக்ட் அது. அவர் மொத்த ஃபண்டிங் பண்ணி எல்லாத்துடைய என்சைக்ளோபீடியா, ஒரு வார்த்தைக்கும் என்சைக்ளோபீடியா கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணார். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து போயிட்டே இருந்தது. இன்றைக்கு அது யாருக்குமே தெரியாது. அவர் ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் கழித்து, ஒரு 6-7 வருஷம் கழித்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. ஒரு காசும் இல்லாமல் ஜிம்மி வேல்ஸ் ஆரம்பித்தார் விக்கிபீடியா. அது எல்லாருக்கும் தெரியும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஒருத்தர் அவருடைய கனவுல ஒரு கம்பெனியை மொத்த பணத்தையும் போட்டு ஆரம்பித்தது. இன்னொருத்தர் விக்கிபீடியா க்ரௌட் சோர்சிங் மூலயமா, அவர்கிட்ட ஒரு பணமோ எதுவும் இல்லை, மக்களை நம்பி, மக்களோட இன்ட்ரெஸ்ட்டை நம்பி ஆரம்பிச்சது. அது இப்போ எப்படி இருக்குன்னு நான் விளக்கவே தேவையில்லை. ஜேம்ஸ் ஹென்ரி அதான் பண்ணார். அவர் என்ன பண்ணார், இதை பண்ணோன்னா நம்மக்கிட்ட பணமே கிடையாது. அவர் என்ன பண்ணார், போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட அனுமதி வாங்கி பத்திரிகையில், புத்தக கடையில், எல்லா இடத்துலையும், இது நடந்தது 1870, எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டார். இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையோட ஆரிஜின், அதனுடைய கொட்டேஷன், இது எல்லாத்தையும் அவங்கவுங்க வீட்டில் இருக்க லைப்ரரி மூலமா எனக்கு அனுப்புங்க ஆரம்பித்தார். இப்போ வந்து நான் ஏலேருந்து பி வரைக்கும் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் செய்ய போகிறேன், அதனால் ஒருத்தர் வார்த்தையாக அனுப்புங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அப்படி ஆரம்பித்தது. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அவருக்கு 11 குழந்தைங்க, அந்த 11 பசங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் வேலை செஞ்ச ஹை ஸ்கூலுக்கு வெளியே ஒரு ஷெட்டு கட்டி, தகர ஷெட்டு போட்டு, புறா குண்டு மாதிரி கியூபிக்கல் சமைச்சு அந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்து சேர்க்க ஆரம்பித்தார். அவர் அந்த சேர்க்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக லெட்டர் வர ஆரம்பிச்சது. அதில் குறிப்பாக அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்ல செரண்டிபிட்டின்னு சொன்னல, அதை அனுப்பினவர் ஒருத்தர் வந்து டாக்டர் WC மைனர்னு சொல்லிட்டு, டாக்டர் வில்லியம் செஸ்டர் மைனர்னு அவர் தான் அனுப்பிச்சார். அந்த டாக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு அதிகமான வார்த்தைகளுடைய, இந்த வார்த்தை எப்படி வந்தது, இந்த வார்த்தையோடைய ஆரிஜின், லிங்குவிஸ்டிக் எட்டிமாலஜி என்ன, எங்கெங்கெல்லாம் கோட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி அனுப்ப ஆரம்பித்தார். அந்த அனுப்ப ஆரம்பித்த பிறகு இவரும் வந்து ஏதோ ஒரு, இந்த புக்குக்கு ஆங்கில டைட்டில் வந்து சர்ஜன் ஆஃப் கிராத்தோன். கிராத்தோனுங்கிறது இங்கிலாண்டில் ஒரு கிராமம், அங்கே ஒரு புகழ்பெற்ற ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வருதுனோன்னா அங்கே ஒரு சர்ஜன் இருக்கார், அவர் தான் அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு இவரும் வந்து 1 வருஷமா 2 வருஷமா அந்த லெட்டர்லாம் அனுப்பிட்டு, கடைசியாக அந்த டாக்டர் போய் பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது பார்த்தா, ஒரு நாள் ட்ரெயின் ஏறி அங்கே போய் இப்போ ஒரு ½ டே ஜேர்னி, அங்கே போய் பார்த்தா அவர் ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில், பிராட்மோருங்கிறது ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஒரு ரூம் கொடுத்து அவரை வச்சுருக்காங்க. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி 2 கதை மாந்தர்கள் தான், டாக்டர் சர் ஹென்ரி ஜேம்ஸ், அதன் பிறகு வில்லியம் செஸ்டர் மைனர். அவர் யாருன்னா அமெரிக்காவில் பிறந்தவர். அவர் ஃபேமிலி வந்து ஜெசுவிட்ஸ். அவர் வந்து பிறந்த உடனே ஒரு 3-4 வயசு இருக்கும்போது அவங்க குடும்பமே கப்பல் ஏறி இலங்கையில் கிறிஸ்துவ மதம் பரப்பத்துக்காக போயிட்டாங்க. அவங்க ஆரம்பித்த ஸ்கூல் இன்னும் வட இலங்கையில் இருக்குது. கிறிஸ்துவ மதம் பரப்பத்துக்கு போயிட்டாங்க. அவரும் இலங்கையில் தான் பிறந்து வளர்ந்து இங்கிலீஷ், தமிழ், சிங்களம் எல்லாம் படித்தவர் அவர். அது பிறகு அவர் 14 வயசு டீனேஜ் ஆன பிறகு வயசு கோளாறு காரணமாக அவங்க குடும்பம் வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து மறுபடியும் அமெரிக்கா அனுப்பிச்சிடலான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அது பிறகு அமெரிக்கா தனியாக ஒரு கப்பல் ஏறி வந்து 6 மாதம் கப்பல் ஏறி வந்து, அதன் பிறகு இங்கே வந்து தங்கி இருந்து டாக்டர் படித்து அவர் வந்து சேர்ந்தபோது தான் சிவில் வார் ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ ஒரு டாக்டராக கிராஜுவேட் பண்ண பிறகு சிவில் வார் ஃபீல்டில் போய் சிவில் வாரை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுடைய வரலாற்றில் இருக்கிறதுலே மோசமான வரலாறு. சிவில் வாரில் ஒரு சர்ஜனாக இருந்து ஒரு முறையும் ஒரு அந்த போரோட வார் ஃப்ரண்ட்டில் இருந்து வாரோட கொடுமைகளை பார்த்தாரு. ஸோ ஒரு பக்கம் அவர் பேச்சுலராகவே இருந்திருக்காரு, அவர் குடும்பம் வந்து அதுக்கு பயங்கர ஜெஸ்வீட்ஸுங்கிறதுனால பெண் வாசைப்படாமல் வரணுன்றதுக்காக அவரை விரட்டி விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் போருடைய கொடுமை அவர், இதனால் அவர் வந்து மனச்சிதைவை அடைஞ்சு பிடிஎஸ்டி அடைஞ்சு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டார். அதன் பிறகு இங்கேருந்து அவர் வந்து குடும்பத்துக்கு அவமானமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை இங்கிலாந்துக்கு அனுப்பி விட்டாங்க. இங்கிலாந்துக்கு போன அப்புறம் அவர் என்ன ஆச்சு, ஒரு பக்கம் ஒரு ஹார்ட் கோர் ஜெஸ்வீட், ஒரு கிறிஸ்துவர், இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது, கிறிஸ்டியனு. இன்னொரு பக்கம் அவருக்கு மனச்சிதைவு நோயும் இருக்குது. அவருக்கு வந்து ஹலுசினேஷன், இதனால் அவர் ஒருத்தரை கொண்டுட்டார். 1880 ஒருத்தரை கொண்டுட்டார், துப்பாக்கி எடுத்து சுட்டார். சுட்ட பிறகு லண்டன் கேசட்டில் வந்தது, இந்த அமெரிக்காவில் இருக்கவங்க தன்னுடைய துப்பாக்கி கலாச்சாரத்தை இங்கிலாந்துக்கு எடுத்துன்னு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது 1880 வந்த நியூஸு. அந்த புக்கில் இருக்கும் அது. ஸோ அந்த டாக்டர் தான் அங்கேருந்து இந்த அவரோட இங்கிலாண்டில் இருந்த பென்ஷன் மூலயமா புக்காக வாங்கி இந்த வார்த்தைகள்லாம் எழுதி அவருக்கு அமைச்சிருக்காரு. அதன் பிறகு இவங்க சந்தித்து அதன் பிறகும் அவர் எழுதியிருக்காரு. அதன் பிறகு அவரோட நோய் முற்றி, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது, நோய் முற்றி அதன் பிறகு அவர் இங்கிலாந்துக்கு வந்து ஹென்ரி ஜேம்ஸ் வின்சென்ட் சர்ச்சில் மனு கொடுத்து வின்சென்ட் சர்ச்சில் அவரை ரிலீஸ் பண்ணி அவர் அமெரிக்காவில் தான் இறந்தார். ஸோ இது வந்து சர் ஜேம்ஸ் அவரோட வாழ்க்கையில் இந்த புக்ஸ் எல்லாம் போட்டு வால்யூமாக A to Z, ஒரு வால்யூமுக்கும் ஏலேருந்து B ஒரு வால்யூம், பிலேருந்து C ஒரு வால்யூம், ஒரு வால்யூமுக்கு இடையில 7 வருஷம். ஸோ ஆரம்பிச்சிருந்து முடிக்கிறது 70 வருஷம். அவர் இறந்த பிறகு கூட கம்பெனி பண்ணியிருக்காங்க. அவர் எழுதின எழுத்து சீட்டு மட்டும் 25 லட்சம் சீட்டுகள் சேகரித்து வார்த்தைகளோட வரலாறை வச்சு எழுதியிருக்காரு. சரி, இந்த வார்த்தைகளோட வரலாறு எதுக்கு முக்கியம்னா, இது பல விஷயத்தில் முக்கியம். நம்ம தமிழ் மொழி இதை ஏன் சொல்கிறேன்னா, கம்பராமாயணம் படிக்கும்போது அதில் நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து அதில் முதல் தடவையாக அதில் பார்க்க வேண்டியது இருந்தது. இப்போ நேற்று படிக்கும்போது காய்கறி குப்பைன்றது காய்கறி குவியலை வந்து காய்கறி குப்பைன்றாங்க. நம்ம அன்றாடம் சொல்கிற வார்த்தைகளாகட்டும், தமிழாகட்டும், ஆங்கிலமாகட்டும், அந்த வார்த்தைகளோட வரலாறு ரொம்ப முக்கியம். அதாவது ஒன்றில் டிசிஎஸில் வேலைக்கு சேர்ந்தபோது லெட்ஸ் கோ டச்சும்பாங்க சாப்பிட போகும்போது. அந்த கோ டச்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சாப்பிட்டு அவங்கவுங்க காசுக்கு கொடுத்துக்குது. இந்த கோ டச்சுன்ற வார்த்தை டச் மக்களை அவமானப்படுத்துறதுக்காக இங்கிலீஷ் அவங்க சேர்த்துக்கிறது கோ டச்சு. ஃப்ரெஞ்சு லெட்டர்னா ஆணுரைக்கு பேர் ஃப்ரெஞ்சு லெட்டர்னு பேர். டச் வீடோனா வேசிக்கு டச் வீடோன்னு பேர். இந்தியன் கிவர்னா பரிசை கொடுத்து திரும்ப கேட்குறவங்களுக்கு இந்தியன் கிவர்னு பேர். இங்கிலாந்து மக்கள் அவங்க வார்த்தையிலேயே மற்றவங்களை எப்படி நேஷ்னாலிட்டி பேஸ்ட் யூஃபமிசம், அந்த வார்த்தைகள்லேயே எப்படி வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணணுன்றதுக்கு அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. நேரமாயிடுச்சு, ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன், மன்னிக்கும். ஸோ இந்த புக்கு அந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த எலிசபெத் முறைன்றவங்க ஜேம்ஸ் முறையோடைய 5வது முறை பேத்தி, அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க. அவங்க பழைய இதுவெல்லாம் எடுத்து எப்படி அவர் எழுதினார்ன்றது அவங்க புக்காக எழுதியிருக்காங்க. இந்த புக்கெலாம் இன்னும் படிக்கல, ஆனால் அவரோட ஃபோட்டோ இருக்குன்றதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க.